जयत्याश्रितसन्त्रास ध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः நமஸ்பாயே. இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தருடைய தொடர் வரிசையில் ஸ்லோகம் நம்பர் 153, 154 அண்டு 155 இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, வியாக்கரணாம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிருக்கோம். இந்த ஸ்லோகங்களானது யுத்த காண்டத்துல அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்லோகமானது யுத்த காண்டம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில அமைஞ்சிருக்க ஸ்லோகங்களை நம்ம இப்போ பார்த்து வந்துட்டு இருக்கோம். கடைசியா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்கள், அதாவது கடைசியா நாம அந்த யுத்த காலத்துல 30வது ஸ்லோகமா இருக்கக்கூடிய கிருத்வாச்சிரம் தத்ர யுத்தம் ஐந்திரேணாஸ்திரேண வைருஷா சிரசிச்சேத சௌமித்ரிகி தசானன சுதஸ்யஹி அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, லக்ஷ்மணஹா அந்த இந்திரஜித்னு சொல்லக்கூடிய தசாரண சுதம், யாரு அந்த இந்திரஜித், ராவனுடைய மகனாக இருக்கக்கூடிய அந்த இந்திரஜித் என்ன சொல்லக்கூடிய அவனை ஐந்திரேணாஸ்திரேண வைருஷா, ஐந்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரத்தினால் சிரஸ் சிச்சேத அவனது தலையை கொய்தார். யாரு? சௌமித்ரிகி அப்படிங்கிறத நாம சென்ற ஸ்லோகத்துல பார்த்து முடிச்சிருந்தோம். இப்ப நம்ம யுத்த காண்டத்துல இருந்துட்டு இருக்கோம். அந்த யுத்த காண்டம் வரிசை எழுதுனா 30 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். அதனுடைய கிரமத்துல அடுத்து இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பதச்சேதம், அன்வயம், தாத்பரியம் என்ன, அதனுடைய வியாக்கரண அம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க, ஸ்ரீ ராமோதந்தா அத யுத்த காண்டா மூலஸ்லோகா சசுதஸ்ய வதம் ஸ்ருத்வா ராவணஹ சோக கர்ஷிதः நஷ்டதைர்யோ விக்வலாங்கோ விலலா பாகுலேந்திரியः. சசுதஸ்ய வதம் ஸ்ருத்வா ராவணஹ சோக கர்ஷிதः நஷ்டதைர்யோ விக்வலாங்கோ விலலா பாகுலேந்திரியா அப்படிங்கிறது ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இந்திரஜித் என்பவன் ராவணனுடைய மகன். அவனை இப்போ லக்ஷ்மணர் யுத்தத்துல வதம் பண்ணியாச்சு. அப்படி அவனை வதம் செய்துட்டார் லக்ஷ்மணர் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ருத்வா கேட்ட பிறகு ராவணஹா அவருடைய விசேஷணங்களை இங்க சொல்லிட்டே வரா. சோக கருஷிதா, நஷ்டதைரியா, விக்வலாங்கா, விலலா பாகுலேந்திரியா, விலலாப ஆகுலேந்திரியா, இதெல்லாம் ராவணன் எந்த மாதிரியான நிலையில் காணப்பட்டான் அப்படிங்கிறத வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகமா இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. யுத்தத்துல அவனது மகன் இறந்தாச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவன் கேள்விப்படுறான். சுதஸ்ய வதம் ஸ்ருத்வா, சகன யாரு? ராவணஹா. சுதஸ்ய வதம் ஸ்ருத்வா, தனது மகன் இறந்து விட்டான் அப்படிங்கிற அந்த செய்தியை ஸ்ருத்வா கேட்டுட்டு ராவணஹா சோக கருஷிதா, ரொம்ப சோகத்தை அடைஞ்சான். அது மாத்திரமல்ல, நஷ்ட தைரிய, அவனிடம் இருந்த தைரியம் எல்லாமே நாசம் அடைந்தது. விக்வலாங்கா, ஒரு மாதிரியான நடுக்கம் சொல்லுவா இல்லையா, பதட்டம், அதோட காணப்பட்டான். அது மாத்திரமில்ல, விலலா பாகுலேந்திரியா, அவனுடைய அங்க அவயவங்கள் எதுவுமே செயல்படல. அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சோகமாயிட்டான், தைரியத்தை இழந்துட்டான், ரொம்ப நடுநடுங்கி போயிட்டான். எந்த இந்திரியங்களும் செயல்படல.
அவனது உடம்பு அப்படியே அசைவின்றி இருந்தது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த யுத்த காண்டத்தினுடைய வரிசையில 31. தொடர் வரிசையான்னு பார்த்தனாக்கா 153. பத விபாக சஹா சுதஸ்ய வதம் ஸ்ருத்வா ராவணः சோககர்ஷிதः நஷ்டதைர்யः விக்வலாங்கः விலலாப ஆகுலேந்திரியः இது பதச்சேதः अथवा பதவிபாகः. अन्वयः सुतस्य वधं श्रुत्वा सः रावणः शोककर्षितः नष्टधैर्यः विक्वलाङ्गः ஆகுலேந்திரியः விலலாப. இப்போ விலலாபனா அப்படியே புலம்புறதுன்னு சொல்லுவா இல்லையா, அப்படியான ஒரு நிலைக்கு, புலம்பக்கூடிய நிலைக்கு ராவணன் தள்ளப்பட்டான். அவனுடைய நஷ்டம் போயிடுத்து, சோகமே மூழ்கித்து, அவனுக்கு பதட்டமானது உண்டாயிடுத்து, இந்திரியங்கள் எதுவுமே செயல்படாம போயிடுத்து. அப்படிப்பட்ட நிலையில் புலம்புறான். விலலாப, என்னதான் சொல்றதுன்னு தெரியாம உளர்றான். அப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன, வியாக்கரண அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம். தாத்பரியம்: லக்ஷ்மணः ராட்சசான ஐந்திரேண அஸ்திரேண தசாரண சுதஸ்ய சிரஹ சிச்சேத. இதற்கு முன்னாடி ஸ்லோகத்தை என்ன நடந்ததுன்ற கனெக்டிவிட்டியை பண்ணி வா சொல்லுவா தாத்பரியம். எப்பவுமே போன ஸ்லோகத்துல லக்ஷ்மணன் அங்கிருந்த ராட்சசாலோடலாம் வதம், அவளோட சண்டையிட்டு ஐந்திரேண அஸ்திரேன சொல்லக்கூடிய அந்த அஸ்திரத்தால் தசானனுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்திரஜித்தனுடைய சிரகான தலையை சிச்சேத கொய்தான். தஸ்ய வதம் சுருத்வா, அப்படி லக்ஷ்மணனால வதம் செய்யப்பட்ட தனது மகனை பற்றி கேள்விப்பட்ட சுருத்வா கேள்விப்பட்ட உடன் சஹ ராவணஹ, அந்த ராவணன் என்ன பண்றா, சோக கருஷிதா நஷ்ட தைரியா விக்வலாங்கா ஆகுலேந்திரியா விலலாப, ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நிலையில் ராவணன் இருந்தான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகம். வியாக்கரணம் சந்திஹி. சஹா பிளஸ் சுதஸ்ய விசர்க லோபஹ, நஷ்டதைர்யः பிளஸ் விக்வலாங்கः விசர்க உகாரः, விக்வலாங்கः பிளஸ் விலலாப விசர்க உகாரः, விலலாப பிளஸ் ஆகுலேந்திரியः சவர்ண தீர்க்க சந்திஹி. இந்த இதுல பாத்தீங்கன்னா 3 சமஸ்த பதமானது இருக்கு. நஷ்டதைர்யா விக்வலாங்கா ஆகுலேந்திரியான்னு சொல்லக்கூடிய 3 சமாசம். இந்த 3 சமாசம் பகுரீகி சமாசம். நஷ்டா தைரியா, நஷ்டம் தைரியம் எஸ்ய சஹ, யாரிடத்தில் நஷ்டமான தைரியத்தை உடையவனோ அவனுக்கு நஷ்ட தைரியான்னு பேரு. கஹா ராவணா, இது சமானாதிகரண பகுரீகி சமாசா. 3மே அதேதான். விக்வலாங்கா விக்வலானி அங்காணி எஸ்ய சஹ, ஒரு மாதிரியான நடுக்கம் சொல்லுவா இல்லையா, பதட்டத்துல நம்மளுடைய உடம்பு தானா ஆட ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட அங்கம் யாரிடத்தில் இருக்குமோ அவன் யாரு, ராவணஹா. இதுவும் சமானாதிகரண பகுரீகி சமாசா. ஆகுலேந்திரியா, நம ஆகுலானி இந்திரியாணி எஸ்ய சஹா, எந்த இந்திரியங்களும் செயல்படாமல் இருக்கக்கூடிய நிலையை தள்ளைப்பட்டவன் யாரு, யஹ சஹா எஸ்ய சஹன ராவணஹா. இதுவும் சமானாதிகரண பகுரீகி சமாசா. இப்படியாக இந்த ஸ்லோகத்துல 3 விதமான சமஸ்த பதங்கள், நஷ்டதைரியா விக்வலாங்கா ஆகுலேந்திரியா சொல்லக்கூடிய 3 விதமான சமஸ்த பதங்கள். ஒரே நிமிஷம்.
சாரி, என்ன பார்த்தோம்? இந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அது? சசுதஸ்ய வதம் ஸ்ருத்வா ராவணஹ சோககர்ஷிதா நஷ்டதைரியோ விக்வலாங்கோ விலலா வாகுலேந்திரியா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகம் என்ன? அத யுத்த காண்டா மூல ஸ்லோகா. யுத்த காண்டத்துல 32வது ஸ்லோகம், தொடர் வரிசையில 154. என்ன ஸ்லோகம்? நிரர்த்தகம் து மஜ்ஜன்ம ஜல்பிதம் ச நிரர்த்தகம் ஏனாக மத்திய பஷ்யாமி அதமிந்திர ஜிதம் ரணே. நிரர்த்தகம் து மஜ்ஜன்ம ஜல்பிதம் ச நிரர்த்தகம் ஏனாக மத்திய பஷ்யாமி அதமிந்திர ஜிதம் ரணே அப்படிங்கிற ஸ்லோகம். இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ தன்னுடைய மகன் அந்த யுத்த பூமியில லக்ஷ்மணனால வீழ்த்தப்பட்டுட்டான். அதனால நிரர்த்தகம் து மஜ்ஜன்மா, என்னுடைய ஜென்மா பிறப்பானது அர்த்தமற்றது. ஜல்பிதம் ச நிரர்த்தகம், இப்ப நான் புலம்பின்னு இருக்கேன் இல்லையா, அந்த புலம்பலும் அர்த்தமற்றது. எங்க பார்த்து சொல்றான் அப்படின்னாக்கா, தன்னுடைய மகன் யுத்த பூமியில வீழ்த்தப்பட்டிருக்கா இல்லையா, அந்த மகனிடத்துல சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, பாருங்கோ, தாத்பரியத்தை பார்த்தா நல்லா தெரியும் நமக்கு ஸ்பஷ்டமா. லக்ஷ்மணா ராட்சசான ஐந்திரேன அஸ்திரேன தசாரண சுதஸ்ய சிரஹா சிச்சேதன் பார்த்தோம். தஸ்ய வதம் ஸ்ருத்வா சஹ ராவணஹ சோககர்ஷிதஹ நட்டதைரியஹ விக்வலாங்கஹ ஆகுலேந்திரியஹ விலலாபன் புலம்பினான் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியா இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன? அகம் அத்ய ரணே ஹதம் இந்திரஜிதம் பஸ்யாமி, அந்த யுத்த பூமியில வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய இந்திரஜித்னு சொல்லக்கூடிய மகனுடைய அந்த உடலை என்ன பண்றான்? பஷ்யாமி, பார்க்கறான். ஏன காரணேன மம ஜென்மாத்து நிரர்த்தகம், எந்த காரணத்தினால என்னுடைய பிறப்பானது அர்த்தமற்று போனதோ. மம ஜல்பிதம் நிரர்த்தகம் ச, இப்ப நான் புலமின்று இருக்கிறதும் அர்த்தமற்று போனது அப்படிங்கிற மாதிரி ராவணன் புலமின்று இருக்கான். எங்க? அந்த யுத்த பூமியில. அப்படிப்பட்ட அர்த்தத்தை உடையது இந்த ஸ்லோகம். நிரர்த்தகம் து மஜ்ஜன்மா ஜல்பிதம் ச நிரர்த்தகம் ஏனாகம் அத்ய பஷ்யாமி அதமிந்திரஜிதம் ரணே. இந்திரஜிதம் ரணே அதம் அப்படிங்கிற விஷயத்த அகம் பஷ்யாமி. அப்படி நிரர்த்தகம் மம ஜென்மா மஜ்ஜன்மா ஜல்பிதம் ச நிரர்த்தகம், என்னுடைய ஜென்மாவும் அர்த்தமற்று போனது, இப்ப நான் புலமின்று இருக்கிறதும் அர்த்தமற்றது அப்படிங்கிற மாதிரி ராவணன் சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. பதவிபாக நிரர்த்தகம் து மது ஜென்ம ஜல்பிதம் ச நிரர்த்தகம் ஏன அகம் அத்ய பஷ்யாமி அதம் இந்திரஜிதம் ரணே இதி பதச்சேதः. அன்வயः அகம் அத்ய ரணே அதம் இந்திரஜிதம் பஷ்யாமி ஏன நாம ஏன காரணேன மஜ்ஜன்மா து நிரர்த்தகம் மது ஜல்பிதம் நிரர்த்தகம் ச. தாத்பரியம் என்ன? இதற்கு முன்ன ரெண்டு ஸ்லோகங்களை என்ன தாத்பரியம் இருக்கு அப்படிங்கறத சேர்த்து இந்த ஸ்லோகத்துல தாத்பரியமா காண்பிச்சு கொடுக்கிறார் நமக்காக, சுலபமா புரியணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம இந்த தாத்பரியத்தை படிச்சாலே நமக்கு புரியும். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 150 ஸ்லோகங்களை கடந்து வாசிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப சுலபமா எளிமையா ஸ்லோகத்துல என்ன இருக்கோ அன்வயத்துல என்ன இருக்கோ அதே விஷயங்களை தான் தாத்பரியம் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. லக்ஷ்மணா ராட்சசானு ஐந்திரேன அஸ்திரேன தசானன சுதஸ்ய சிரஹா சிச்சேத தஸ்ய வதம் ஸ்ருத்வா சஹ ராவணஹ சோககர்ஷிதஹ நஷ்டதைரியஹ விக்வலாங்கஹ ஆகுலேந்திரியஹ விலலாப. அகம் அத்ய ரணே அதம் இந்திரஜிதம் பஷ்யாமி ஏன காரணேன மம ஜென்மாச்சு நிரர்த்தகம் மம ஜல்பிதம் நிரர்த்தகம் ச. என்னுடைய பிறவியே அர்த்தமற்று போனது. ஏன்னா தன் மகன் இறந்துட்டான்.
அதே மாதிரி இப்ப நான் புலம்பின்னு இருக்கேன், அதுவும் நிரர்த்தகம், அர்த்தமற்றது. அப்படிங்கிற மாதிரி தாற்பயத்தை உடைய 154வது ஸ்லோகம் தொடர் வரிசையில். வியாக்கரணம் என்ன? சந்திஹி மத்து பிளஸ் ஜென்மா, ஜஸ்துவ சந்திஹி ஸ்துத்வ சந்திஹி அப்படிங்கிற ஒரே விஷயம் மாத்திரம்தான் இந்த ஸ்லோகத்துல வியாக்கரண விசேஷம் நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கா. இதற்கு அடுத்தது நாம பார்க்க போறது தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் 155. இது யுத்த காண்டத்துல 33வது ஸ்லோகம். மூல ஸ்லோகா வகதோசி அதசூர மானுஷேன பதாதினா ராஜ்யாத் பிரட்டேன தீனேன த்யக்த்வா மாம் புத்திர ஜீவிதம். க்வ கதோசி அதசூர மானுஷேன பதாதினா ராஜ்யாத் பிரட்டேன தீனேன த்யக்த்வா மாம் புத்திர ஜீவிதம் அப்படிங்கிறது ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ ராமன் அப்படிங்கிறவன் எப்படி வந்தான் அப்படின்னாக்கா, நடந்தே வரான். அயோத்தியாலேருந்து நடந்தே வந்தான். ராமன் மற்றும் ராமனுடன் கூடியவர்கள்லாம் அந்த யுத்த பூமியில இறந்து இருக்கக்கூடிய தன் மகனை பார்த்து சொல்றான் ராவணன், ஏ சூர. ராவணானவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ராஜ்யாது பிரட்டேன, தன் ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு, தீனேன இல்லையா, ராஜ்யாது தியக்த்வா பிரட்டேன தீனேன, அது மாத்திரமில்ல பதாதினா, அது மாத்திரமில்ல மானுஷேன, சாதாரண ஒரு மானுடன் கால்களாலே அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கான் யுத்தம் பண்றதுக்கு. தன் ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு சாதாரண ஒரு மனிதன். அவனால நீ என்னப்பட்ட? வீழ்த்தப்பட்டு, அதஹா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? ராவணன் சொல்லக்கூடிய லங்காதிபதியனுடைய மகன் நீ. இப்படி ஒன்ன சாதாரண ஒரு மானுடன் வீழ்த்திட்டான், நடந்து வந்தே உன்னை வீழ்த்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த இங்க வெளிப்படுத்துற. ஏ சூர ராஜ்யாது பிரட்டேன, இதெல்லாம் ராமருடைய விசேஷணங்கள். ராஜ்யாது பிரட்டேன தீனேன மானுஷேன பதாதினா அதஹா இல்லையா, சாதாரண ஒரு மனிதன் நடந்தே வந்திருக்கான். அவன் ராஜ்யத்துல ராஜாவா கூட இல்ல, சாதாரண ஒரு மனிதனா வந்து இல்லையா உன்னை வீழ்த்திருக்கா, வதம் பண்ணிருக்கா. ஏ புத்திர ஜீவிதம் மாம் தியக்த்வா க்வ கதோசி. ஏ புத்திரனா, ஏ மகனே, என்னை விட்டு உன்னால எப்படி இருக்க முடியும்? என்னை விட்டு நீ எங்க போன? நான் இல்லாம உன்னால இருக்க முடியாது, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதே, நீ எங்கு சென்றாய் அப்படிங்கிற மாதிரி ராவணன் அந்த யுத்தத்தில் வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய தனது மகனான இந்திரஜித்தை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். மானுஷேன பதாதினா ராஜ்யாத் பிரஷ்டேன தீனேன தியக்த்வா மாம் புத்திர ஜீவிதம் அப்படிங்கிற மாதிரி இதனுடைய தாத்பரியம். பதவிபாக கதஹ அசி, நீ எங்கு சென்றாய்? அதசூர, ஏ சூர, நீ யாரால வீழ்த்தப்பட்டிருக்க தெரியுமா? மானுஷேன, சாதாரண மனுஷன். அவன் எப்படி வந்தான் இங்க? பதாதினா, நடந்தே வந்தான் கால்களால. அது மாத்திரமல்ல, ராஜ்யாது பிரட்டேன தீனேன, சாதாரண தன்னுடைய ராஜ்யம் எல்லாம் விட்டுட்டு அப்படிப்பட்ட ஒருத்தனால நீ வீழ்த்தப்பட்டிருக்கு. அப்படி எங்களெல்லாம் விட்டுட்டு தெக்வா மாம் புத்திர ஜீவிதம், நான் இல்லாம உன்னால எப்படி இருக்க முடியும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அன்வயா, ஏ சூர ராஜ்யாது பிரட்டேன தீனேன மானுஷேன பதாதினா அதஹ ஏ புத்திர ஜீவிதம் மாம் தெக்வா க்வ கதஹ அசி. தாத்பரியம் பாருங்க. லக்ஷ்மணः ராட்சசான ஐந்திரேண அஸ்திரேண தசாரண சுதஸ்ய சிரஹ சிச்சேத தஸ்ய வதம் ஸ்ருத்வா சஹ ராவணः சோககர்ஷிதः நஷ்டதைர்யः திக்பலாங்கः ஆகுலேந்திரியः விலலாப. ஏ சூர,
ராஜ்யாத் பிரட்டேன தீனேன மானுஷேன பதாதினா அதா ஏ புத்திர ஜீவிதம் மாம் தியக்வா க்வ கதாசி அப்படிங்கிற மாதிரி ராவணன் தனது மகன் வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்திரஜித்தை பார்த்து இந்த ஸ்லோகம் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இது எத்தனாவது ஸ்லோகம் அப்படின்னாக்கா, தொடர் வரிசைனாக்கா ஸ்லோகம் நம்பர் 155, யுத்த காண்டத்தினுடைய 33வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய தினம் 3 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரணம் என்ன? சந்திஹி கதஹா பிளஸ் அசி விசர்க உகாரஹா பூர்வ ரூப சந்திஹி, ராஜ்யாது பிளஸ் பிரஷ்டேன ஜஸ்து சந்திஹி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள். இன்னைக்கு நாம மொத்தம் எத்தனை ஸ்லோகம் பார்த்தோம்? 3 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். ராமோதத்தினுடைய தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் 153, 154 அண்ட் 155. அந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா, சசுதஸ்ய வதம் ஸ்ருத்வா ராவணஹ சோக கருஷிதஹ நஷ்டதைர்யோ விக்வலாங்கோ விலலா பாகுலேந்திரியஹ நிரர்த்தகம் து மஜ்ஜன்ம ஜல்பிதம் ச நிரர்த்தகம் ஏனாஹமத்ய பஷ்யாமி ஹதமிந்திரஜிதம் ரணே த்வகதோசி அதசூர மானுஷேன பதாதினா ராஜ்யாது பிரட்டேன தீனேன தியக்வா மாம் புத்திர ஜீவிதம் அப்படிங்கிறது 3 ஸ்லோகம். இது வரைக்கும் நம்ம ராமோதந்தம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் எடுத்து 155 ஸ்லோகங்களை வாசிச்சு முடிச்சுட்டு இருக்கோம். மொத்தம் இந்த கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். யுத்த காண்டம், அதுக்கு அடுத்தது உத்தரகாண்டம். இந்த யுத்த காண்டத்துல பார்த்தீங்கன்னா அதான் கொஞ்சம் பெருசான ஸ்லோகங்கள். மொத்தம் எத்தனை இருக்குனாக்கா, மொத்தம் 68 ஸ்லோகம் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட பாதி முடிச்சிட்டோம். மீது ஒரு 34 ஸ்லோகம் இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டம் இருக்கு, கடைசி நிறைவு பகுதி. அந்த உத்தரகாண்டத்தை பெருசா இல்லை, அதுல ஒரு 9 ஸ்லோகம் தான். கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்லோகம் நம்ம வாசிச்சிட்டோம்னாக்கா இந்த ராமோதந்தம் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் ஆனது முடிஞ்சிடும். ஸோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கத்துட்ட விஷயத்த மறக்காம இருக்கணும்னாக்கா அந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே வாங்கும். அப்பதான் நமக்கு மறக்காம இருக்கும். ஸோ இன்றைய தினம் நாம 3 ஸ்லோகங்களை தெரிஞ்சிடும். அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கும். தாசம் தன்யவாதா. ధన్యవాదాः స్వామి. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి.